ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருகுலம் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம ஏலைன் ஃப்ராக்குக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த இதில் ஃப்ராக்லேருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். இப்போ எனக்கு இந்த ஃப்ராக் ஒருத்தவங்க தைக்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்களோட அளவு வந்து கொஞ்சம் ஹைட் கூடவும் பாடி சுற்றளவு கொஞ்சம் கூடவும் வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் அது 2 மட்டும்தான் மாற்ற போகிறேன். மற்றபடி இந்த நெக்கு, ஷோல்டர், ஆம்ஹோல் இதெல்லாமே நம்ம இதில் எப்படி எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அதை கவனிச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஃப்ராக்குக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்டு தேவை அப்படிங்கிறத நான் எழுதி வச்சுருக்கேன். 2 இதுலேயுமே எழுதியிருக்கேன். இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கேன், தமிழ்லேயும் எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையானது முழு உயரம், பாடி உயரம், பாடி சுற்றளவு, முன்கழுத்தின் உயரம், பின்கழுத்தின் உயரம், கழுத்தின் அகலம், ஷோல்டர், ஆம்ஹோல், அடுத்தது கீழ் சுற்றளவு. இதுதான் நமக்கு தேவையான அளவு. இப்போ இது அங்கங்கே அளந்து எடுத்து அந்தந்த இடத்துல நம்ம எழுத போகிறோம். இப்போ இந்த மெஷர்மெண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் எப்படி ட்ராயிங் பண்ணுறது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ட்ராயிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ராக்லேருந்து அளவு எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போது இந்த ஃப்ராக்கில் நம்ம ஃபுல் ஹைட்டு முழு உயரம் அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நெக்கிட்டேருந்து வச்சுட்டு இந்த ஹைட் பார்க்குறோம். இப்போ இது 18 இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சஸ் 5 இன்ச்சஸ் வரைக்கும் கூட வேணும். நாங்கள் அப்போ நம்ம 23 வச்சுக்குவோம். இந்த ஹைட்டு அவங்க கூட இந்த ஒரு விரல் சைஸுக்கு கூட வேணும்னு கேட்டிருக்காங்க. 23 வச்சுக்குவோம். 23 ப்ளஸ் 1.5 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 24.5 வருது. இப்போ அடுத்தது வந்து நம்ம பாடி ஹைட் பார்க்க போகிறோம். அந்த பாடி ஹைட் எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்ப்போம். இந்த ஸ்டிச்சஸ் இங்கே போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் பாடி ஹைட்டு. 8.5 இன்ச்சு இருக்குது. அப்போ இந்த 8.5 இன்ச்சை இங்கே எழுதிடுறோம். இது நமக்கு இறக்கணும்னு தேவையில்லை. இது 8.5 இன்ச்சு. இப்போ பாடி உயரம் வந்து 8.5 பார்த்தோம். 8.5 எழுதியிருக்கேன். இப்போ இது ஏலைன் ஃப்ராக்குன்றனால நம்ம கட் பண்ணி தைக்க போகிறதில்ல, மார்க் மட்டும் தான் பண்ணுவோம். அதனால் 8.5 அப்படியே வச்சுருக்கேன். வெட்டி தைச்சாதான் ப்ளஸ் 1 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணணும். இது நம்ம வெட்டலை, சும்மா அந்த அடையாளத்துக்காக தான் இதை எடுக்கிறோம். எந்த இடத்துல ஹிப்பு பெண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக. அடுத்தது பாடி சுற்றளவு, பாடி பிரெத்து இதை எடுக்க போகிறோம். இந்த அக்கிள் கிட்ட இருந்து இந்த அக்கிள் வரைக்கும் பார்க்கணும். இது வந்து 11 இன்ச்சஸ் தான் இருக்குது. இது கொஞ்சம் அவங்களுக்கு கூட துணி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னும் போது நான் இந்த 11 வந்து 12 இன்ச்சஸாக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். 12 + 1 13 எடுக்க போகிறேன் நான். பாடி பிரெத்து 12 + 1 13 இன்ச்சஸ். 2ஆல் பிரிக்கும் போது 6.5. இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் எடுக்க போகிறோம். பாருங்கள், இங்கேருந்து நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்த மாதிரி இதை ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். இந்த ஹைட்டு எங்கே இருந்து எங்கே வருது அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த சென்டர்லேருந்து இந்த இது இப்படி லைன் பண்ணும்போது எங்கே வருதோ அதுதான் நெக்கோட ஹைட்டு. 2.25 இருக்குது. நம்ம 2.5 இன்ச்சாக வச்சுக்க போகிறோம். இந்த இடத்த கொஞ்சம் இறக்கி எடுக்க போகிறோம். அப்போது இந்த ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு வந்து 2.5. அடுத்தது பேக் நெக்கோட ஹைட் எழுத போகிறோம். இப்போ பேக் நெக் ஹைட்டும் இந்த 2.25 தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே இங்கே 2.25 இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதோடு நான் 1/4 இன்ச்சு கூட்டி 2.5 எழுதியிருக்கேன். ஆனால் இதில் பேக் நெக்கும் 2.25 தான் இருக்குது. அப்போ இந்த 2.25 தான் இந்த பேக் நெக்குக்கு நம்ம எழுதிக்க போகிறோம். 2.25. அடுத்தது நெக் பிரெத் எடுக்க போகிறோம். இப்போ நெக்கோட பிரெத்தும் ஷோல்டரும் எடுக்க போகிறோம். இந்த சென்டர், இந்த வளைவோட இந்த சென்டரில் இந்த டேப்பை இங்கே வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்படி பார்க்கும்போது இந்த லைன் எங்கே வந்து மீட் பண்ணுதோ அதுதான் நெக்கோட அகலம். இங்கேருந்து இதில் வர்றது வந்து 2 இன்ச்சஸில் வந்து நிற்கிது. அப்போது கழுத்தின் அகலம் 2 இன்ச்சு. அந்த டேப்பை வந்து நகட்டாமல் அப்படியே இந்த சென்டர்லேருந்து ஷோல்டர் பார்க்குறோம். இந்த ஷோல்டர் வந்து 4 இன்ச்சஸில் இருக்குது, சின்னதாக இருக்குது. நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சுக்க போகிறோம். ஒரு 4.5 இன்ச்சஸில் வைக்க போகிறோம்.
ஏன்னா இது ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஆம் வந்து கொஞ்சம் வெளியே தெரியும். இதுனா கொஞ்சம் கவர் பண்ணி இருக்கும். அதனால 4.5 ஷோல்டர் வைக்க போகிறோம். இப்போ அட் அ டைமில் 2 மெஷர்மெண்ட்டுமே நான் எழுத போகிறேன். இங்கேருந்து நெக்கோட பிரெத்து 2 பார்த்துருக்கோம். இங்கேருந்து ஷோல்டர் 4.5 பார்த்துருக்கோம். நீங்கள் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா இது ஆம் ஹோலாக வரும். இங்கேருந்து இந்த ஆம் ஹோல், இந்த ஆம் ஹோலோட அளவு 4.5 இருக்குது. இந்த கோடு போட்டு பார்த்தோம்னா தெரியும். 4.25 இருக்குது. இங்கேருந்து பார்த்தா 4.25 இருக்குது. நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் இறக்கிக்கிறேன் 4.5க்கு. இப்போ நம்ம நோட்டில் மெஷர்மெண்ட்டை எழுதி, கழுத்தின் அகலம் 2 இன்ச் பார்த்தோம். ஷோல்டர் வந்து 4.5 இன்ச்சு, ஆம் ஹோலும் 4.5 இன்ச்சு. இப்போ இந்த கீழ் சுற்றளவு மட்டும் மெஷர் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஃப்ராக் வந்து அம்பர்லா கட்டிங்கில் போட்டிருக்காங்க. அதனால் கீழ் சுற்றளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் இந்த இதில். அதனால் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் வைக்கிறேன். அப்புறம் அந்த மாதிரி நீங்கள் ஃப்ராக் எடுத்திங்கன்னா இப்போ நான் எப்படி அளக்குறேனோ அந்த மாதிரி நீங்கள் அளந்துக்கோங்க. இப்படி தான் கீழ் சுற்றளவு அளந்து எடுக்கணும். இப்போ இதில் வந்து அது அம்பர்லா கட்டிங் நமக்கு இவ்வளோ தேவையில்லை. இந்த அளவு நமக்கு இது கம்மியாக தான் இருக்கும். ஏ லைன் ஃப்ராக்னால் இந்த அளவு கம்மியில் தான் இருக்கும். இந்த அளவு கம்மியில் இருக்கும். அப்போ இந்த அளவு மட்டும் நம்ம இப்படி மெஷர் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து இந்த அளவுக்கு. இது வந்து ஒரு 19 இன்ச்சஸ் இருக்குது. 19.5 வரும். 19 இன்ச்சஸ் வச்சுட்டா போதும். இந்த இது கீழ் சுற்றளவு அதை இங்கே எழுதிக்கும். 19 + 1 இன்ச் 20 இன்ச்சஸ். இப்போ இந்த எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துட்டோம். இதை நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். நான் ஃபுல் ஹைட் எடுத்திருக்கோம், பாடி ஹைட் எடுத்திருக்கோம், பாடி சுற்றளவு எடுத்திருக்கோம், ஃப்ரண்ட் நெக் ஹைட்டு, பேக் நெக் ஹைட்டு, நெக்கோட பிரெத்து, ஷோல்டர், ஆர்ம் ஹோல், பாட்டம் பிரெத்து. இப்போ இது எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். இதை எங்கே எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த ட்ராயிங் போடுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து இந்த நீளம் வந்து ஃபுல் ஹைட்டோட கோடு. இதில் வந்து ஃபுல் ஹைட்டுன்னு எழுதிக்கணும். ஃபுல் ஹைட் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 23 + 1.5 எடுத்திருக்கோம். டோட்டல் வந்து 24.5. இது ஃபுல் ஹைட்டு 23 + 1.5, டோட்டல் வந்து 24.5. இந்த பகுதி வந்து 2 மடிப்பாக இருக்கும். இது முக்கியம். ஏன்னா முன்கழுத்து பின்கழுத்துன்னு பிரித்து வெட்டுறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து 2 மடிப்பு உள்ள பகுதியாக இது வரணும். அடுத்தது வந்து ரெண்டாவது நம்ம எடுக்கிறது வந்து இந்த கீழ் சுற்றளவு தான் நம்ம எடுப்போம். இந்த கீழ் சுற்றளவு 19 + 1 20ன்னு போட்டிருக்கோம் இல்லையா? அந்த 20 வந்து 2ஆல் பிரிச்சுக்கிறோம். அப்போது 10 இன்ச்சு. இப்போ இந்த முழு உயரம் எடுத்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து இந்த கீழ் சுற்றளவு தான் இதில் எடுக்கணும். பத்தொம்போது + 1 20, 2ஆல் பிரிக்கும் போது 10 இன்ச்சு. அப்போ இந்த டோட்டலாக இந்த இது வந்து 10 இன்ச்சில் தான் இருக்கும். மடிப்பில் தானே நம்ம போட்டிருக்கோம், அதனால் இது 10 இன்ச்சில் இருக்கும். அடுத்தது நம்ம பாடி சுற்றளவு எடுத்திருக்கோம் இல்லையா? 12 + 1 13, 2ஆல் பிரித்து 6 எழுதியிருக்கோம் இல்லையா? அந்த பாடி சுற்றளவு இந்த இடத்துல வரும். இந்த கோடு அதை பிரிச்சுக்கணும். இதை வெட்டிடக்கூடாது, பிரித்து மட்டும்தான் வச்சுக்கணும். பாடி சுற்றளவு 12 + 1 13, 2ஆல் பிரிக்கும் போது 6 இன்ச்சு. இப்போ இந்த மடிப்பு பகுதி வந்தது இல்லையா? இங்கேருந்து தான் கழுத்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நம்ம ப்ளவுஸுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து தான் நெக்கோட பிரெத்து, இந்த பாயிண்ட்லேருந்து தான் ஷோல்டர் வரணும். இது நெக் பிரெத்து. இது சின்ன இடமா இருக்கனால உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து நான் போடுறேன். என்னன்னா நெக்கு பிரெத்துன்னு போடுறேன் நான். இந்த இடம் இடைஞ்சலாக இருக்குது. அது வந்து 2 இன்ச்சஸில் இருக்குது. 2 இன்ச்சஸ். அதே மாதிரி இந்த ஷோல்டர் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஷோல்டர் வந்து
4.5. இந்த பாயிண்ட் வந்து 4.5. அடுத்தது வந்து இந்த நம்ம 6.5க்கு பிரிச்சிருக்கோம் இல்லையா பாடி சுற்றளவுக்கு, அந்த கோட்டில் இங்கேருந்து கீழே இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணுறது வந்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணணும். இங்கேருந்து இது ஆர்ம் ஹோல். இப்போ இந்த நெக்குக்கு இங்கே வந்து ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு இங்கே வரும். ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து 2 இன்ச் பார்த்தோம் இல்லையா, 2. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரு 1/4 இன்ச் வித்தியாசத்தில் தான் இருக்குன்றனால நான் ஃப்ரண்ட்டும் பேக்குமே 2.5 இன்ச்சிலே நான் இப்போ பாயிண்ட் பண்ணியிருக்கேன். 2 பாயிண்ட்டும் இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த நெக்கோட பிரெத்துக்கும் நெக்கோட ஹைட்டுக்கும் அந்த ட்ரா பண்ணிக்கிறோம் கட்டம். அதே மாதிரி இந்த ஷோல்டருக்கும் ஆர்ம் ஹோலுக்கும் கட்டம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு, சின்ன பிள்ளைங்கன்றனால 1 இன்ச் தேவைப்படாது, 3/4 இன்ச்சு 1 இன்ச் அந்த மாதிரி வரும். நம்ம பாயிண்ட் பண்ணும் போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இங்கேருந்து 1 இன்ச். அதே மாதிரி இதுவும் 1 இன்ச். இப்போ இந்த பாயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், அது இங்கேருந்து பாடி ஹைட்டுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் பண்ணோம். மேலேருந்து இந்த பாயிண்ட் வந்து பாடி ஹைட்டு. பாடி ஹைட் என்ன எழுதியிருக்கோம், 8.5 இன்ச் எழுதியிருக்கோம். இந்த பாயிண்ட் வந்து 8.5. இது சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தான், இந்த ஷேப் கொடுக்கறதுக்காக. இந்த ஹிப்போட ஷேப் லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணிவிட்டு இந்த இது வந்து இங்கேருந்து இந்த கோடு வந்து கீழே வரைக்கும் இப்படி வந்துடும், கீழ் சுற்றளவு வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு கிராஸ் ஒன்று எடுப்போம். இந்த கிராஸ் ஒன்று இங்கே வரும். இப்போ இந்த ஏர்லைன் ஃப்ராக்குக்கு மெஷர்மெண்ட்டும் ட்ராயிங்கும் பார்த்துட்டோம். இதில் வந்து இந்த இடம் வந்து ஃபுல் ஹைட் நான் எழுதணும், பார்த்துக்கோங்க. அந்த ஓரத்தில் எழுதியிருக்கேன் 23 + 1.5 = 24.5. இப்போ இந்த ஏர்லைன் ஃப்ராக்குக்கு வேண்டிய மெஷர்மெண்ட்ஸும் ட்ராயிங்கும் பார்த்துட்டோம். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதை துணியில் கட் பண்ணுறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.